அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ பிகினர்ஸ் நீங்கள் ஒரு லைனிங் துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்தோடனே அதை தண்ணியில் போட்டுக்கோங்க, சரிங்களா? தண்ணியில் போடும்போது அது சுருங்கும். காட்டன் துணியாக இருந்தால் நல்லாவே சுருங்கும். வேறு மெட்டீரியலாக இருந்தால் கொஞ்சம் சுருக்கு கம்மியாக இருக்கும். இருந்தாலும் எந்த மெட்டீரியலாக இருந்தாலுமே நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு நீங்கள் எப்போ கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அயர்ன் பண்ணி வச்சிங்கனாலும் அது சுருக்கமாயிரும். அதனால் நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் அயர்ன் பண்ணால் போதும். இப்போ அயர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு சைடு நீங்கள் சிங்கிளாக போட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லைனிங் துணியை நம்ம ஒத்தையாக விரித்து அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது இப்படி டபுளாக போடுவோம் இல்லைங்களா? அடிப்பு பாகம் இந்த சைடு வர்ற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு வேணாலும் நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது ஒரு சைடு இந்த மாதிரி கரெக்டாக வரும், சரிங்களா? அந்த கரபாகமும் கரெக்டாக வரும். அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று மேலே கீழேயுமா இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம முதுகு பக்கம் மார்க் பண்ணுவோம் பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம முதுகு பக்கம் பேக் சைடு தான் மார்க் பண்ணுவோம். இப்போ பேக் மார்க் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் அப்படியே இது ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த ஒன்று மேலே கீழே முன்ன பின்ன இருந்துச்சு பார்த்திங்களா? அந்த சைடு நம்ம முதுகு பக்கம், அதாவது ப்ளவுஸோட பின்பாகம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா? இங்கே வருது இது. இங்கே நம்ம முதுகனோட அளவு ப்ளவுஸோட பின்பாகத்தை வச்சு மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது எதனாலன்னா, இப்போ அந்த மார்பு சுற்றளவு 12, 13 அந்த அளவுக்கு தான் வரும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் வரும். மீதியெல்லாம் நம்ம பட்டிக்கு கூட எடுத்துக்கலாம். முன்ன பின்ன இருந்தால் கூட இது நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். அதனால் கைக்கு ஏன் இங்கே மாதிரி எடுக்கிறோன்னா, கைக்கு இந்த சரியான பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா? அந்த பக்கமாக கைக்கு எடுத்துக்கலாம். எதனாலன்னா, இப்போ கைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி 2ஆக மடித்து போடும்போது இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே 4 பக்கமும் கரெக்டாக வரும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு சின்ன கையாக இருந்தால் நீங்கள் பீஸ் கொடுக்கவே வேண்டியதில்லை, கரெக்டாக தைச்சிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய கையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெரிய கை சுற்றளவு வந்துச்சுன்னா இங்கே 4 துணி கொடுத்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு சரிசமமான துணியாக கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த கரெக்டான பக்கமாக கை மார்க் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன வர்ற பக்கம் முதுகோட பின்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.